வரவேல் என்ற ஔவையாரின் மொழிக்கிணங்க நமது வரலாற்றை தாங்கி நிற்கும் காலத்தால் அழியா கல்வெட்டுகள் குறித்து அறிந்து கொள்ள மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் டேனியல்பூர் நினைவு நூலகமும் ஜெர்மனியில் உள்ள ஏற்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் விதமாக நமது கல்லூரி வரலாற்றில் நாக் தரவரிசையில் மிக உயர்ந்த குறியீடான 4.3.46 என்ற புள்ளிகள், அமெரிக்கன் கல்லூரிக்கு நிரந்தர தன்னாட்சி என்பது போன்ற பெருமைமிகு பரிந்துரைகள், தேசிய சர்வதேச கருத்தரங்குகள் என காலத்தால் அழியா புகழை நம் கல்லூரிக்கு சேர்த்து வரும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் தவமணி கிறிஸ்டபர் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அழைக்கிறோம். பலம் பெறும் நகரமாம் மதுரையில் தொன்மையான கல்லூரியின் அமெரிக்கன் கல்லூரியின் சார்பில் அனைவருக்கும் வணக்கம். கல்வெட்டு பயிற்சி பட்டறை, இது ஒரு நாள் பயிற்சி பட்டறை. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கக்கூடிய, வாழ்த்து கூறி ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய கடவுளுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகியாக நம்மிடையே அமர்ந்திருப்பவர் டாக்டர் சுபாஷினி. தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன், தமிழ் மரபு அறக்கட்டளை, பழம்பெரும் மொழியான தமிழை மறந்துவிட்ட தமிழர்களாகிய நம் மத்தியில் அந்த தமிழை முழுவதும் பரப்ப சிரமப்பட்டு வரும் சுபாஷினி அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சுபாஷினி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், ஒரு தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் என்ற 16 வருட, இது 17வது வருடம், 17 வருட தொன்மையான ஒரு அறக்கட்டளை. இது ஒரு தன்னார்வ அறக்கட்டளை. சுபாஷினி அவர்கள் மலேசியாவில் பிறந்து அயர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் கல்வியை தொடர்ந்து, அவர்களுடைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், அதன் பிறகு PhD இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அயர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் கல்வி பயின்று பின்னதாக ஜெர்மனியில் அவர்கள் செட்டில் ஆகியிருக்கிறார்கள். இப்போ உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள், தமிழ் தொண்டாற்ற அவர்களுக்கு மிகுதியான ரசிகர்கள். அந்த தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷனுடைய பிரசிடென்ட் டாக்டர் சுபாஷினி, இதனுடைய செயலர் மாலன் நாராயணன் மலேசியாவை சேர்ந்தவர், ட்ரெஷரர் உதயசங்கர் இந்தியாவை சேர்ந்தவர், அசோசியேட் செக்ரட்டரி டாக்டர் தேன்மொழி அமெரிக்காவை சேர்ந்தவர். இதிலிருந்து தெரியும் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை தமிழகம் மட்டுமின்றி அகில உலகமும் பரவி கிடைக்கிறது என்பதற்கு சாட்சி. தமிழக தொன்மைகளையும் தமிழக பழைய ஓலைச்சுவடிகளையும் பற்றி போற்ற வந்திருப்பவர் டாக்டர் சுபாஷினி. இவர்களை பற்றி அறிமுகம் கிடைத்தது ஒரு வருடங்களுக்கு முன்பதாக சமூக ஆர்வலர் திரு செல்வம் ராமசாமி அவர்கள் மூலமாக. அன்று நமது கல்லூரியில் மிகவும் முக்கியமான ஒரு சமயம், ரொம்ப பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தோம். அப்போ செல்வம் ராமசாமி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி தமிழ் ஆர்வமிக்க ஒருவர் மலேசிய தமிழர் ஜெர்மனியில் செட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கும்போது கல்லூரி மதுரைக்கு வந்திருக்கிறாங்க, கல்லூரியை பார்க்கணும்னு சொன்னாங்க, ஓலைச்சுவடியை பற்றி கேட்கணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமா அப்படின்னோடனே உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே நான் அப்போ இன்னொரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தேன். ஆன் தி வே ரோட்டில் பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சுபாஷினிட்ட சொன்னேன், நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள், இந்த கல்லூரி அதுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு ஒரு வருடமாக இதை பற்றி பிளான் பண்ணி இப்போ தான் மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மிடையே இந்த கருத்து பட்டறையை, பயிற்சி பட்டறையை இன்று ஆரம்பிக்கவிருக்கும் சுபாஷினி அவர்களை அமெரிக்கன் கல்லூரி சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். அவர்களை நமது கல்லூரி நிதி காப்பாளர் அவர்கள் ஷால் கொண்டு வரவேற்பார்கள்.
அடுத்ததாக நம்மிடையே டாக்டர் பத்மாவதி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். டாக்டர் பத்மாவதி அவர்கள் BA MA தமிழ் சாராட்டக்கர் கல்லூரியில் பயின்று, PG டிப்ளமோ இன் எபிகிராபி அண்ட் ஆர்கியாலஜி பயின்று, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் என்ற 30 வருடங்களுக்கு மேலாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். சமீபத்தில் அவர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். தொல்லியல் துறையில் மிகவும் சிரத்தை எடுத்து பல காரியங்களை செய்து வருகிறார்கள். அவர்கள் அமெரிக்கன் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பெண்மணி திருமதி ரேணுகா தேவி அவர்கள். நான் அவர்களை அறியும் முன்பே அவருடைய வாழ்க்கை துணையை மிகவும் அறிவேன். திரு பசும்பொன், முனைவர் பசும்பொன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர். பின்னதாக உலகத்தமிழ் மாநாட்டின் செயல் டைரக்டர், பின்னதாக தமிழ் வளர்ச்சித்துறை இணை இயக்குனர் டாக்டர் பசும்பன் அவர்களுடைய துணைவியார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மொழியியல் துறையின் புலத்தலைவர் ரேணுகா தேவி அவர்கள் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழிக்கும் பல வகையான தொண்டுகளை ஆற்றி வருகிறார்கள். குறிப்பாக பாரத்வாணி ப்ராஜெக்ட் என்ற ஒரு சமீபத்திய ப்ராஜெக்ட் ஒன்று, அதன் தமிழ் எடிட்டோரியல் போர்டின் முக்கியமான ஒரு உறுப்பினர். மேலும் இப்பொழுது சமீப காலமாக பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கும் நீட் அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர். அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ மேடம். இன்று இந்த அமெரிக்கன் கல்லூரியின் இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறை மாணவர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர்கள் குழுவாக வந்திருக்கிறார்கள். அதன் தலைவரையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒருவரை பற்றி நான் குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு நேரம் இப்பொழுது. அமெரிக்கன் கல்லூரியில் 1978ஆம் ஆண்டு இந்த கல்வெட்டு பற்றி ஒரு மாணவர்கள் குழுவை ஆரம்பித்து மிகவும் சிறப்பாக வழிநடத்தி அந்த ஆய்வை மதுரையில் முதலில் ஆரம்பித்து வைத்த பெருமை இவரை சாரும். பிரம்மி எழுத்துக்களை முதலில் அறிமுகப்படுத்திய பெருமையும் இவரை சாரும். 1978 முதல் 82 வரை இந்த பிரம்மி எழுத்துக்கள் மூலம் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒரு புதிய முகவுரை தேடி தந்தவர். எனது அந்யோன்யமான ஒரு ஆசிரியர், எனது தலைவர் திரு பாண்டியராஜா, முனைவர் பாண்டியராஜா அவர்கள். அமெரிக்கன் கல்லூரியின் மேகசினில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்தோம். அப்பவே 78, 79 அந்த காலத்துல எக்ஸ்பிரஸ்ல முதல் பக்கத்துல அந்த மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்களை கொண்டு போய் இந்த பிரம்மி எழுத்துக்களை பத்தி ஆராய்ச்சி செய்தது ரொம்ப சிறப்பா போட்டுதாங்க. சிறப்புக்கு முழுவதும் டாக்டர் பாண்டியராஜன் அவர்களையே சாரும். அவர்களை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக இந்த பயிற்சி பட்டறைக்கு பலர் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல இடங்களிலிருந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவர்கள் என்று பலர் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு முழுமையான நிகழ்ச்சியாக அமையும். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் எனக்கு அடுத்து டாக்டர் சுபாஷினி அவர்கள் உரையாற்றுவார்கள். அதன் பிறகு கண்காட்சியை அமெரிக்கன் கல்லூரி வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரியின் 100 ஆண்டுகளை கடந்த டேனியல் போர் மெமோரியல் லைப்ரரியின் ஒரு கண்காட்சியை வைக்கிறோம். அதன் பிறகு மதியம் 2 மணி அளவில் பயிற்சி பட்டறை தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு இடம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். முதல்வருக்கு நம் நன்றிகள்.
இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சுபாஷினி அவர்கள் ஜெர்மனியின் ஹியூலெட் பக்கார்ட் நிறுவனத்தில் பணியை தொடங்கி இன்று அந்த நிறுவனத்தின் ஐரோப்பிய பகுதியின் தலைமை பொறியாளராக பணியாற்றி வருகிறார். கணினி இயந்திரத்துறை தொடர்பான பாடத்திட்டங்களை தமிழில் இளம் மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் ஒரு கருத்தை உருவாக்கி டிஜிட்டல் கிராமம் என்று பெயரிட்டு அதன் செயல்முறை திட்டங்களை கருத்தரங்குகளில் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதோடு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் ஐரோப்பிய பகுதி தொடர்பாளராகவும் இருந்து வருகிறார். இதன் வழி ஐரோப்பாவில் வாழும் தமிழர்களில் 6 மாணவர்கள் இவர் துணையோடு தமிழில் பட்டம் பெற்றுள்ளனர். 2000 ஆண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை எனும் அமைப்பை ஏற்படுத்தி இணைய வெளியில் தமிழர் தம் வரலாற்றையும் புராதன சின்னங்களையும் அரிய தமிழ்ச்சுவடி ஆவணங்களையும் சிற்பங்களையும் பாதுகாக்கும் முயற்சியை தொடங்கினார். இந்த முயற்சியில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான தமிழ் ஓலைச்சுவடிகள் மின்னாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டானியா நூலகத்தின் அரிய தமிழ் நூல்கள் சிலவும் மின்னாக்கம் செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் இவர் டென்மார்க் கோப்பன்ஹேகன் அரச நூலகத்தின் சேகரிப்பில் இருக்கும் லூதரன் பாதிரிமார்களின் 300 ஆண்டுகள் பழமையான 38 தமிழ் கையெழுத்து ஓலைச்சுவடி நூல்களை மின்னாக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் துணை செயலாளராகவும் பதவியேற்றுள்ளார். தமிழ் மொழி ஆர்வலர், சமூக சேவகர், பண்பாட்டு ஆய்வாளர், கணினி மென்பொறியாளர் என பன்முகம் கொண்ட இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜெர்மனி தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறோம். மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் முதல்வர் செயலர் முனைவர் மா தவமணி ஐயா அவர்களுக்கும், கல்லூரியின் பொருளாளர் முனைவர் மோனிகா அம்மையார் அவர்களுக்கும், கல்லூரியின் நூலகர் முனைவர் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயலக குழுவினரான டாக்டர் பத்மாவதி, டாக்டர் ரேணுகா தேவி மற்றும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் அறிஞர் குழுவில் இருக்கின்ற முனைவர் பாண்டியராஜா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும், ஆய்வாளர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இந்த கல்லூரியைச் சேர்ந்த ஆய்வாளர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏனைய வருகை தந்திருக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு இடம். இங்கே தமிழ் மரபு அறக்கட்டளையின் ஒரு வரலாற்று நிகழ்வாக கல்வெட்டு பயிற்சி பட்டறை என்பது நடக்கவிருப்பது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என்றே நான் கருதுகின்றேன். அதிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இந்த நிகழ்வு நடப்பதை நினைத்து மிக மிக நான் பெருமை கொள்கின்றேன். இது ஒரு மிகவும் வரலாற்றில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். எனது பணி தொடர்பாக நான் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு நான் பயணம் செல்வதுண்டு. எனக்கு கணினித்துறை என்பது ஒரு துறையாக இருந்தாலும் வரலாறு என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு துறை. ஆக ஒவ்வொரு இடத்திற்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும் நான் பயணம் செய்யும் பொழுதும் எங்காவது கிடைக்கும், எப்போதாவது கிடைக்கும் நேரத்தில் அந்த நாட்டில் உள்ள மக்களை பார்ப்பது, அதாவது மேன் வாட்சிங் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி மக்களை பார்ப்பது, பிறகு அந்த நாட்டின் கலாச்சாரத்தை நேரிலேயே நான் பார்த்து அதை பற்றி தெரிந்து கொள்வது, அந்த நாட்டின் வரலாற்று முக்கியத்துவம் உள்ள புராதன பகுதிகளுக்கு சென்று அங்கே உள்ள வரலாற்று விஷயங்களை பதிவது, கேமராவில் பதிவது, அதை பற்றி நூல்களை வாங்கி வாசிப்பது என்பதை பல ஆண்டுகளாக நான் செய்து வருகின்றேன். அந்த வகையில் தமிழகத்திற்கு வருவது என்பது எனக்கு எதிர்ச்சியாக நடந்தது. அதாவது ஐயா அவர்கள் முதலில் சொன்னார்கள், நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியாவில் தான். ஆக நான் முதலாக மலேசியாவிலிருந்து இங்கு தமிழகத்திற்கு வந்தது 1995 முதல் முறையாக. அதற்கு பிறகு தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற இந்த நிறுவனத்தை, தன்னார்வ தொழில் நிறுவனத்தை உருவாக்கிய பிறகு, இது ஒரு அறக்கட்டளை, இதை உருவாக்கிய பிறகு நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் 1999 இறுதி தொடங்கி நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் ஏறக்குறைய இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் வரும்போது கள ஆய்வுகளுக்காக, அதாவது ஃபீல்ட் ஒர்க் என்று சொல்வோம் அல்லவா, அந்த மாதிரி கள ஆய்வுகளுக்காக பல இடங்களுக்கு நான் செல்வதுண்டு. தமிழகம் என்பது மிகவும் பெரிய ஒரு பகுதி, நிலப்பகுதி. அங்கே நான் மீண்டும் மீண்டும் செல்வது என்பது சொல்ல முடியாது. ஆனால் பல இடங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எனது பயணம் என்பது அமைந்து விடுகின்றது. அதிலும் இந்த முறை எனது பயணம் என்று சொல்லும் பொழுது நான் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கரூர் பகுதி என்று பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதாக நான் திட்டங்களை வைத்திருக்கின்றேன். ஆக இவை ஆய்வுகளாக இருக்கும், இதே போன்ற சொற்பொழிவுகளும் இருக்கும்.
அவ்வகையில் நான் பல இடங்களுக்கு செல்லும் பொழுது நான் பல புராதன சின்னங்களை பார்ப்பதுண்டு. ஓலைச்சுவடி பற்றி முதலில் எனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஓலைச்சுவடி பாதுகாப்பு திட்டத்தை ஒரு ஏறக்குறைய இந்த 16 ஆண்டுகளில் நிறைய ஓலைச்சுவடி திட்டங்களை நாம் செய்திருக்கின்றோம். அதை பற்றி நான் மதிய உள்ள நிகழ்வில் ஓரளவு நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்கின்றேன். ஆனால் பொதுவாக இந்த வாரியான கள ஆய்வுகளுக்கு என்று செல்லும் பொழுது சில அந்த வரலாற்று சின்னங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைகின்றது. உதாரணமாக சென்ற ஆண்டு நான் அரச்சலூர் என்ற பகுதி, அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கும் ஒரு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே அரச்சலூர் இசை கல்வெட்டு என்பது மிகவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிக முக்கியமான பிராமி கல்வெட்டு இருக்கின்ற, தமிழி கல்வெட்டு இருக்கின்ற ஒரு பகுதி. அதை தேடிக்கொண்டு செல்லும் பொழுது அதாவது மேப் லொகேஷன் இருக்கு இல்லையா, கூகுள் மேப்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கொண்டு அந்த பகுதிக்கு செல்லும் பொழுது அது தொல்லியல் துறையினால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடம் என்று போட்டிருந்தார்கள். ஆனால் உள்ளே சென்று தேடி அந்த இடத்தை கண்டுபிடிப்பதற்கு மிக சிரமமாக இருந்தது. கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அப்போ ஒரு பாறை மேலே ஏறி தேடுறோம், இன்னொரு பாறை மேலே ஏறி தேடுறோம், கல்வெட்டு என்பது தெரியவே இல்லை. பிறகு ஒரு அரை மணி நேரம் காட்டுக்குள்ள தேடி இறுதியாக அந்த கல்வெட்டு இருக்கிற பகுதியை சென்றடைந்தோம். அங்கே பார்த்தால் அந்த பாறைக்கு கீழே அந்த கல்வெட்டு இருக்கின்ற பகுதி கீழே உடைந்த பாட்டில்கள் எல்லாம் கிடைக்கின்றது. அந்த பகுதி ஒரு பாதுகாக்கப்படுகின்ற ஒரு பகுதி என்று சொன்னாலும் கூட அது சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை பார்க்கின்றோம். அங்கே நிறைய சிறுக்கள் செய்து வைக்கின்றார்கள், குப்பைகள் போடப்பட்டிருக்கின்றன. இது ஒரு உதாரணம். அடுத்ததாக இந்த பகுதியில், காரைக்குடி பகுதியில் திருமலை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதிக்கு சென்றபோது அதாவது சொல்கின்றார்கள் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான பாறை ஓவியங்கள் உள்ள ஒரு பகுதி என்று சொல்கின்றார்கள். அந்த பகுதிக்கு 2012 நான் சென்றிருந்த பொழுது அந்த ஓவியங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதையும் அது தொழில் துறையினால் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடம் அல்ல. ஆக பாறைக்கு மேல் ஏறி சென்று பார்த்து அந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் எகிப்து சென்றிருந்த பொழுது அங்குள்ள தெய்வ வடிவங்களின் உருவங்களை பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதே போன்ற உருவ வடிவங்கள், அதாவது மிருகங்களின் முகங்களை ஒத்த வடிவம், பிறகு உடல் மனித உடல் போன்ற வகையான ஒரு முதலை தலை, நாயுடைய தலை, அது பிறகு உடம்பு என்ற வகையான ஒரு ஓவியங்கள், அந்த மாதிரியான ஓவியங்கள் இருக்கின்றன. அதற்கு கீழே பார்த்தோம் என்றால் ஜெயின் பெட்ஸ் இருக்கு, கற்படுக்கைகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த காலத்தில் கல்வெட்டு உருவாக்குவாங்க இல்லையா, அதே போல நமது இளைஞர்கள் அவங்க கல்வெட்டை எழுதி வைக்கிறாங்க. அவங்களோட தொலைபேசி எண்கள், பிறகு அவங்க பெயர், அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ, அவங்களுடைய வாழ்க்கை துணை ஆக போறவங்களோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்ல பிடித்தவங்களோ பிடிக்காதவங்க எல்லார் பேரையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான புராதன சின்னங்கள் எல்லாரும் ஒரு வரலாற்று விஷயம் என்ன சொன்னாக்க உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சித்தனவாசல் எல்லாருக்கும் தெரியும். சித்தனவாசல் என்று சொல்லுவோம், எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். உதாரணமாக ரோம் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு மெயினா என்ன தெரியும், நமக்கு கொலிசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு சொன்னா சித்தனவாசல். அந்த சித்தனவாசல் ஜெயின் பெட்ஸ் இருக்கிற அந்த பகுதியெல்லாம் போனா அங்கேயும் இதே மாதிரி தான் நிறைய ஓவியங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் பார்த்து எல்லாரும் அவங்களுக்கு பிடித்தவர்கள் பேர் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னென்ன பேரும் இருக்கு, தொலைபேசி எண்கள் இருக்கின்றன, ஓவியங்களை வரைந்து வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகிறது, நம்முடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் ஒழுங்காக ஆய்வு செய்யப்படாமல் போகின்றன. பல கல்வெட்டுக்களை படியெடுத்து விட்டார்கள், ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். பிறகு கோயில் புனரமைப்பு அப்படின்னு பார்ப்போம். உதாரணமா அந்த திருவிடை மருதூர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த புனரமைப்பு செய்யற போது என்ன செய்யறாங்கன்னாக்கா, அந்த கோயில் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றி அந்த கல்வெட்டுக்கள் ஒரு பகுதியெல்லாம் அவங்க மாற்றி செய்யும் பொழுது அதுல என்ன எழுத்திருக்கு என்பதை பார்ப்பதல்ல, ஒரு பகுதி எடுத்து இன்னொரு பக்கத்துல வச்சிடறாங்க, ஒரு பகுதி எடுத்து இன்னொரு பக்கத்துல வச்சிடறாங்க. இப்போ ஒரு உடம்பு இருக்கு, கையை எடுத்து கால் பக்கத்துல வைக்க முடியுமா, அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கண்ணு எடுத்து காலில் வச்சா அப்படி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கல்வெட்டுக்களை மாதிரி வைத்துக்கிறாங்க, அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஆனா நல்ல வேலையாக இந்த படியெடுத்து விட்டதால், முன்பே தொல்லியல் துறை இந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் படியெடுத்து விட்டதால் இதையெல்லாம் அட்லீஸ்ட் அந்த புத்தகங்கள் மூலமாகவாது நாம் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதே மாதிரி நான் விட முடியாது. நான் ஒரு சில உதாரணம் தான் உங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட இருக்கிற ஒரு 50-60 உதாரணங்களை நான் இந்த மாதிரி உங்களுக்கு படிப்படியா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டலாம். இன்னைக்கு நான் எந்த ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு காட்ட போறது இல்லை, ஏன்னா மத்தியானம் பூரா உங்களுக்கு பாடங்கள் பயிற்சிகள் இருக்கின்றன. அதனால நான் இந்த படங்கள் எல்லாம் காட்ட போறது இல்லை. ஆனா அந்த கண்காட்சி வைத்திருக்கோம் இல்லையா, அந்த கண்காட்சிக்கு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் பல நாடுகளுக்கு செல்லும் பொழுது இது ஒரு கம்பேரிசன். அந்த கம்பேரிசன் செய்யும் போது நீங்க நினைக்க கூடாது நான் மேல் நாட்டை உயர்த்தி பேசுறேன், கீழ் தமிழகத்தை நான் குறைத்து பேசுறேன், நீங்க தவற நினைக்க கூடாது. தவறு என்ன நம்ம புரிந்து கொண்டால்தான் மாற்றம் செய்ய முடியும் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி உதாரணம் அயர்லாந்து ஒரு தடவை சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு டால்மன், அந்த டால்மன் பார்க்க, அதாவது நாட்டை சுற்றி அதாவது கீழ்ப்பகுதி அயர்லாந்து சுற்றி பார்க்க சென்றிருந்த பொழுது ஒரு டால்மன் பார்க்கறதுக்காக அழைச்சு போயிருந்தாங்க. டால்மன்ங்கிறது கல் திட்டை, அதாவது இறந்தவர்களை புதைத்து வைக்கின்ற
இது வந்து அவர்களுக்கு ஒரு கல்லுனால ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு கம்பு மாதிரி வைத்து மேல் பகுதி வைத்து அப்படி மூடி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஹோல் மூலமா ஆவி உள்ள போயிட்டு இந்த வெளில வருமா, அந்த மாதிரி ஒரு எண்ணம். இந்த டால்மன் கான்செப்ட்ங்கிறது உலகம் பூராவும் இருக்கு, பண்டைய நம்பிக்கை இது இப்ப இந்தியாவிலே இருக்கு. இதே போல அந்த ஒரு டால்மன் பார்க்கறதுக்கு எல்லாரும் பஸ் எடுத்து போறோம். பெரிய ஒரு டால்மன் வச்சிருக்காங்க, சுற்றிலும் வந்து அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றிய ஒரு விளக்கம், இந்த டால்மன் எந்த காலத்துல உருவாகி இருக்கலாங்கிற விஷயம், ஒரு வரலாற்று விஷயம், எல்லா செய்தியும் போட்டு அழகான ஒரு விவரம் இருந்தது. நான் இதே போல தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற இந்த மல்லச்சத்திரம் பகுதிக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்த போது அந்த என் கூட வந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவர் சொன்னார், இந்த இடத்துல 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க வந்த பொழுது 400 டால்மன்ஸ் இருந்தது. இப்ப எவ்வளவு இருக்கு நாங்க எண்ணி பார்த்தோம், 22 தான் இருக்கு. அந்த 22 தான் இருக்கு. ஏன்னா மேல் பகுதியில வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கல் திட்டை போடுறாங்க இல்லையா, மேல் பகுதி கீழ்பகுதி, அந்த கல்லை கொண்டுட்டு போய் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க துணி துவைக்கிறாங்க, பயன்படுத்துறாங்களாம். இல்ல அது ஏதாவது ஒரு வகையில வந்து அதை தரையில போட்டு அதுல பயன்படுத்துறாங்க. அதனால இது பாதுகாக்கப்படாமல் போய்விட்டது. 400 டால்மன்ஸ் இருந்த இடத்துல இப்ப எனக்கு 22 தான் இருக்கு. இதை பாதுகாக்கலைனாக்கா இன்னும் இல்லாம கூட போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம இருக்கிறோம். இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை இதுக்காக என்ன செய்யறோம் என்றால், இதை பற்றிய விழிப்புணர்ச்சியை எல்லோர் மத்தியிலும் கொண்டு செல்வது. அதாவது போர் காலத்துல என்ன ஆகுனது, இப்ப இந்தியா தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல காலங்கள்ல பல போர்கள் நடந்திருக்கின்றது. அந்த ஒவ்வொரு போரின் காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு மதம் ஒரு கலாச்சாரத்தை அழிப்பதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருந்தது இல்லையா. இங்க டாமினேட்டா இருக்கிற ஒரு ரிலிஜன் இல்லாட்டி ஒரு கொள்கை, இதைதான் அவங்க வந்து அழிப்பாங்க. அப்ப இப்போது பார்க்கிறோம், நாமே நமது பண்பாட்டை கலாச்சாரத்தை புராதன சின்னங்களை அழிக்கின்றோம், காரணம் புரியாமல் அழித்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா. இதை நம்ம செய்வது வந்து தெரிந்தாமல் தான் செய்யறோம், தெரிந்து செய்வதில்லை. அப்ப இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த மாதிரி மாணவர்களிடம் பேசுவது, ஆய்வாளர்களிடம் பேசுவது, இதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வருவது என்ற வகையில் சில நடவடிக்கைகள் செய்து வருகின்றோம். அதில் கல்வெட்டுக்களை பாதுகாத்தல் என்று வரும்பொழுது கல்வெட்டுக்களை படித்தால் தானே அதன் முக்கியத்துவம் தெரியும். அதனால் இன்னைக்கு இந்த பயிற்சி பட்டறையை இன்று ஆரம்பித்திருக்கிறோம். இந்த அமெரிக்கன் கல்லூரியில் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சி பட்டறை, அதுவும் ஒவ்வொரு துறையிலும் நடந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதோடு ஒரு சின்ன அறிவிப்பையும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நீங்கள் அனைவருமே தமிழ் மரபு அறக்கட்டளையில் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். அதில் இணைவதற்கு உங்களுக்கு உறுப்பிய கட்டணம் என்பது இல்லை. ஆனால் எல்லாமே இன்டர்நெட்ல தான் எல்லாமே நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் வந்து ஒரு டிஜிட்டல் ஹெரிடேஜ் கான்ட்ரிபியூட்டர் என்ற வகையில உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். அது எப்படி செய்வது? உங்க எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு இல்லையா, செல்போன் இருக்கு, இப்ப கேமரா இருக்கு. அதுலயே நீங்க செல்லும் பொழுது, ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கிற புராதன சின்னத்தை பற்றிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ, 3 நிமிட வீடியோ அல்லது 4 நிமிட வீடியோ, அதை எடுத்து நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த விஷயத்த நீங்க சொல்ல வேண்டியதுதான். அதுலயே நீங்க பேச வேண்டியது, இது எந்த ஊர்ல இருக்கு, இப்ப சித்தன்னவாசல் பக்கத்துல அன்னவாசல் பகுதியா, அன்னவாசல் பகுதியில இந்த சாலையும் மீட் பண்ற ஜங்ஷன்ல இருக்கு, இது என்ன சிலை என்று தெரியவில்லை ஆனாலும் இந்த வடிவத்துல இருக்கு என்ற வகையில ஒரு சில விஷயத்தை சொல்லி அதை பற்றி ஒரு விவரத்தை கொடுத்து ஒரு வீடியோவை நீங்க யூடியூப்ல அதை அப்லோட் செய்யலாம் இல்லையா. நான் உங்களுக்கு மதியம் உங்களுக்கு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் நான் தரேன். எத்தனை பேருக்கு உள்ளவங்க வந்து இந்த மதிய பயிற்சிக்கு வரீங்க? ஓகே சரி. நீங்க எல்லாருமே நான் அந்த கொடுக்கின்ற ஒரு காமன் ஐடி தான். அந்த காமன் ஐடியில நீங்க என்ன செய்யலாம்னா உங்க செல்போன் மூலமாவே அந்த காமன் ஐடிக்குள்ள நீங்க லாகின் செய்து கொண்டு உங்களுடைய சின்ன வீடியோ நீங்க அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வீடியோவாக நீங்க சேர்க்கும் பொழுதும் 1 மணி நேர வீடியோ, மொத்தமாக ஒரு 20 வீடியோ சேர்க்கறீங்க வச்சுப்போம், ஒவ்வொரு வெவ்வேறு விதமான மணி துளிகள் உள்ளது. 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு நீங்க அந்த வீடியோக்கள் நீங்க அப்லோட் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளை உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்றை வழங்க இருக்கின்றோம். அந்த சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்றால், அது வந்து டிஜிட்டல் ஹெரிடேஜ் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு போட்டு உங்களுடைய படமும் போட்டு உங்களுடைய பெயரோடு அது வந்து சர்டிஃபைட் பை தமிழ் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் என்ற வகையில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயம் நாம் எல்லோரும் யோசிக்க வேண்டும். அதாவது நமது வரலாறுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து பார்ப்பதற்கு அரசு வரும், கல்லூரி வரும், அவர்கள் வருவார்கள், இவர்கள் வருவார்கள், நாம் யோசிக்க கூடாது. நாம் அனைவருமே நம்மால் என்ன முடியும் என்ற வகையில் யோசிக்க வேண்டும். ஆக தமிழ் மரபு அறக்கட்டளையோடு நீங்கள் எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும், உங்கள் ஆய்வுகளுக்கும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை நீங்கள் எல்லோரும் இன்று இணைந்து கொள்கின்றீர்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியெல்லாம் நீங்கள் தந்தீர்கள் என்றால் உங்களை வந்து உறுப்பினர்களாக நாம் இணைத்து விடுவோம். தொடர்ந்து இந்த ஆய்வுகளை தொடர வேண்டும். இன்றைய மதியம் நமக்கு கல்வெட்டு பயிற்சி கொடுக்கக்கூடிய டாக்டர்
தொழில்துறை அறிஞர் டாக்டர் பத்மாவதி அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, பல கோயில்களுக்கு சென்று அவங்க படித்தவங்க. இந்த மாதிரியான ஒரு அறிஞர் நமக்கு இப்பொழுது இருக்கின்றார்கள் கண் முன்னே. அவர்கள் கல்வெட்டை பற்றி ஒரு அறிமுக விஷயத்தை உங்களுக்கு தரப்போகின்றார்கள். இதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய கேள்வியை கேளுங்கள். அடுத்து வெவ்வேறு விதமான பயிற்சி பட்டறைகள் உங்களுக்கு வேண்டும் என்றால், தமிழ் மரபு அறக்கட்டளை செய்ய வேண்டும் என்றால் எவ்வகையான பயிற்சி வேண்டும் என்று சொல்லுங்கள். அதனை நாம் ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்யலாம். கல்லூரிகளின் ஆதரவு இருந்தால் இந்த கல்லூரி அடுத்து வெவ்வேறு விதமான நிறுவனங்களுக்கு அதாவது ஒரு வகை செய்யலாம். சார் அவர்கள் நிச்சயமாக முயற்சிக்கு உதவுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆக இன்னும் ஒரே ஒரு விஷயம், சென்ற ஆண்டு நான் இங்க வந்த பொழுது இங்க இருக்க கல்லூரியில் இருக்கின்ற சிவக சிந்தாமணி ஓலைச்சுவடியை நான் பார்த்தேன். அந்த ஓலைச்சுவடி மிகவும் அரிய ஒரு சுவடி. இந்த கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இந்த மாதிரியான மிக மிக அருமையான ரேர் பீஸ் ஆஃப் கலெக்ஷன் இங்கே இருக்கிறது. ஆக கல்லூரியும் புராதன ஒரு என்ன சொல்றது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்லூரி. இங்க இருக்கின்ற கண்காட்சியில் இருக்கின்ற விஷயங்களும் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். முதல்வர் ஐயா, அப்புறம் ஆசிரியர்கள் எல்லோருமே சிறப்பான ஆசிரியர்கள். நீங்க எல்லாமே கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் வெகு வந்திருக்கின்றோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முழுமையாக இருந்து பயன்பெற்று செல்ல வேண்டும். தொடர்ச்சியாக உங்கள் தொடர்பு தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டிய உத்வேகத்தை ஊட்டும் விதமாக வாழ்த்துரை வழங்கிய முனைவர் சுபாஷினி அவர்களுக்கு என் நன்றி. நன்றியுரை நவில நமது பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கல்லூரியின் நிதி காப்பாளர் முனைவர் ஹெலன் ரத்ன மோனிகா அவர்களை அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதிற்கு மிகவும் திருப்தியான நேரம், மகிழ்ச்சியான நேரம். இந்த நாளிலும் நாம் அனைவரும் நம்முடைய மனதிற்கு பிடித்த காரியங்களை செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். எனவே இது மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் கே. சுபாஷினி அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்டதான ஒரு உத்வேகம் கொடுக்கும் பேச்சு மாத்திரமல்ல, தன்னுடைய கமிட்மெண்டை, தன்னுடைய ஆர்வத்தை நம்ம எல்லோருக்கும் ஊட்டி தமிழ் மரபை காப்பதை நம்முடைய இந்தியாவிலே வாழாவிட்டாலும் அயல் நாட்டிலே வாழுகின்ற ஒரு தமிழ் பெண்மணிக்கு இருக்கின்ற அதே அக்கறை நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டு. எனவே கடல் கடந்து வந்து நம்முடைய மரபை காப்பதற்கு அவர்களுடைய உழைப்பை செலுத்தி, அவருடைய நேரத்தை, அவர்களுடைய பணத்தை அனைத்தையும் செலுத்தி நமக்கு உத்வேகத்தை ஊட்டி கொண்டிருக்கின்ற சகோதரி என்று அழைக்க விரும்புகிறேன், சகோதரி சுபாஷினி அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை உங்கள் அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே இப்படிப்பட்டதான கருத்தரங்குகள் இன்னும் அநேகம் நடக்கும். நாம் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு படிப்படியாக நாம் நம்முடைய மரபுகளை காப்பாற்றுவதிலே நிச்சயமாகவே நாம் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக மாறுவோம். நமக்கு நாமே திட்டம் போல நமக்கு நாமே நமது மரபு, நமது மாண்பு. எனவே நமது மாண்பினை காப்பதற்கு நாமே காவலர்கள் என்ற ஒரு நல்ல உணர்வை இன்று காலையிலே அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் நமக்கு முனைந்திருக்கிறார்கள். மிகுந்த நன்றி. அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கும் நமது பேராசிரியர் டாக்டர் பத்மா தேவி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தொன்மையான சமூக மரபுகளை புரிந்து கொள்ள அவர்கள் ஒருவேளை லிங்குவிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட தனது ஆர்வத்தின் காரணமாக இவர்கள் தன்னுடைய அநேக ஆய்வினை இந்த மரபு தொன்மையான நமது தமிழ் மரபு சார்பில் செய்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சுக்களை நாம்
இந்த நாளின் மதிய வேளையிலே கேட்கவிருக்கிறோம். அவர்கள் நம்மிடையே இருப்பது நம் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு நான் கல்லூரியின் சார்பாகவும் இந்த மரபு அறக்கட்டளையின் சார்பாகவும் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நமது பக்கத்திலேயே இருப்பவர்கள் நாம் அடிக்கடி அவர்களுடைய எக்ஸ்பர்டீஸை உபயோகித்துக் கொள்ளலாம். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக டாக்டர் ரேணுகா தேவி பேராசிரியர் அவர்கள் மொழியியல் துறையிலே நமது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னது போல புதிய கல்விக் கொள்கை உறுப்பினராக இருக்கிறார்கள். மிகவும் முக்கியமான பணி. நமது அரசின் புதிய கல்விக் கொள்கையிலே இவர்களும் மொழி சார்ந்த பல காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொள்கையினை ஃபார்ம் பண்ணுவதில் மிகவும் முக்கியமான பொறுப்பு வகிக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்தில் இங்கு வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய நமது கல்லூரியின் முதல்வர் இப்படிப்பட்டதான காரியங்கள், மரபு சார்ந்த விஷயங்கள், பழமை சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். நமது கல்லூரியிலும் கூட நீ பார்ப்பீர்கள் என்றால் எல்லா விதமான பழைய காரியங்கள், பழைய மரபு சார்ந்த விஷயங்கள், பழைய மிஷினரி, இப்போ ஒவ்வொரு பில்டிங்கும் பழைய நமது அமெரிக்கன் கல்லூரி மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி மறைந்து போன மிஷினர்களுடைய பெயர்கள் எல்லாம் இப்பொழுது ஒவ்வொரு கல்லூரியின் ஒவ்வொரு பில்டிங்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லா பழைய மிஷினர்களுடைய கல்லறைகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ரெகுலராக சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முதல்வரின் காலங்களிலே கிடைத்திருக்கிறது. எனவே இது சார்ந்த விஷயங்கள் மாத்திரமல்ல, கல்லூரிக்கு அதிகமாக பெருமை சேர்த்து தன்னுடைய முழு முயற்சியையும் முழு பலத்தையும் கொடுத்து இந்த கல்லூரியை நடத்தி வருகின்ற எங்களது முதல்வர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. மேலுமாக எங்களுடைய லைப்ரேரியன் டாக்டர் வசந்தகுமார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் சுபாஷினியோடு தொடர்பு கொண்டு இந்த பட்டறை நன்றாக அமைவதற்கும் இதனுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் அவர்கள் மிகுந்த உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இங்கு வந்திருக்கிற எல்லா பேராசிரியர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். முக்கியமாக இங்கு வந்த பிறகுதான் தெரியும், தமிழ் மரபு அறக்கட்டளையில் எங்களுடைய ஓய்வு பெற்ற முனைவர் பாண்டியராஜன் ஐயா அவர்களும் இதனோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. அவர்களுக்கும் அவர்களது துணைவியாருக்கும் வந்தமைக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னுமாய் இந்த பட்டறையிலே கலந்து கொள்ள தமிழ்நாட்டிலிருந்தும் மற்ற பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்து இந்த பட்டறையிலே கலந்து கொள்ளுங்கள். இது மாதிரியான மரபு சார்ந்த மரபை காக்கின்ற விஷயங்கள் நிறைய இன்னும் அநேகமாக ஒவ்வொரு வருடமும் நடத்துவதற்கு இந்த கல்லூரி முனைகிறது. அதிலே உங்களுடைய பெரும்பங்கை அழைத்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய பங்கினையும் அழைத்து தொடர்ந்து எங்களை இந்த கல்லூரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு மென்மேலும் நம்முடைய மரபுகளை காப்பாற்ற, மரபுகளை பாதுகாக்க இணைந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் வெளியீடுகளும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் அரிய சேகரிப்புகளும் உங்களின் பார்வைக்காக நம் கல்லூரியின் டேனியல்பூர் நினைவு நூலகத்தில் கண்காட்சியாக அமைய பெற்றுள்ளது. இந்த கண்காட்சி நம் கல்லூரியின் முன்னாள் துணை முதல்வரும் கணினித்துறையின் முன்னாள் தலைவரும் முன்னாள் டீன் தமிழ் மரபு அறக்கட்டளையின் உறுப்பினருமான முனைவர் பாண்டியராஜன் அவர்கள் தமது பொற்கரங்களால் துவங்கி வைப்பார். அனைவரும் தற்போது நூலகத்திற்கு சென்று கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.